கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? லூக்கா 1 அதிகாரம் 28 கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்றார். தேவச்சனமே, இன்றைக்கும் உலகமெங்கும் பெண்கள் தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த தினத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற வார்த்தை, நீங்கள் கிருபை பெற்றவர்கள், அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறாராம். நீங்கள் ஸ்திரீகளுக்குள்ளே மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் தெரியுமா? அவர் உங்களோடு கூட இருக்கிறதினால். தேவச்சனமே, கிருபை பெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்திரீகளுக்குள்ளே ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று வேதத்தில் உள்ள ஒரு பெண் மூலம் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். அன்றைக்கு எஸ்தர் ராஜாத்தி அகாஸ்வேரு ராஜாவினிடத்தில் ஒரு காரியத்தை கேட்பதற்காக வருகிறார். அப்பொழுது ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது. அதை கிருபை என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் ராஜாவின் உத்தரவின்றி யாரும் உள்ளே போகக்கூடாது. அந்த சூழ்நிலையில் இவள் போய் ராஜாவை பார்க்க வேண்டும் என்று நிற்கிறதை அவர் பார்த்து இவளை அழைக்கிறார். அவளை அழைத்ததே அவருடைய கிருபைதான். ஆனால் அதற்கு பின்பு அவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ ஆஸ்தியில் பாதியை கேட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று ராஜா சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? எஸ்தரிடத்தில் காணப்பட்ட சில குணங்கள். முதலாவது, அவள் மொர்தேகாய்க்கு கீழ்ப்படுகிறவளாயிருந்தாள். அதாவது மொர்தேகாய் தான் எஸ்தரை வளர்த்தான். அப்படி வளர்த்த அவனுக்கு முழுமையாய் கீழ்ப்படுகிறவளாயிருந்தாள். இரண்டாவது, பொறுமையாயிருந்தாள். அதாவது அந்த தேசத்து பட்டத்து ராணியாக தேர்ந்தெடுக்க சில காரியங்களை செய்தாக வேண்டும். 3 மாதம் அதற்காக ஆயத்தமாக வேண்டும். அந்த 3 மாதம் அவள் ஆயத்தமாகி பொறுமையாயிருந்தாள். மூன்றாவது, அவள் ஜெபிக்கிறவளாய் காணப்பட்டாள். யூத ஜனங்களை அழிக்க ஆமான் திட்டம் தீட்டி இருக்கிறான் என்ற காரியத்தை மொர்தேகாய் சொன்னவுடன் அவளும் அவள் தாதிமாரோடு ஜெபிக்கிறவளாய் காணப்பட்டாள். நான்காவது, உபவாசிக்கிறவளாய் காணப்பட்டாள். 3 நாள் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஐந்தாவது, செத்தாலும் சாகிறேன் என்று தன் ஜனங்களுக்காக வைராக்கியம் உடையவளாயிருந்தாள். கடைசியாக அவள் நல்ல ஐக்கியம் உள்ளவர்களோடு இருந்தாள். அதாவது தன் தேசம் அழிய போகிறது என்ற செய்தியை கேட்டவுடன் தன்னுடைய தாதிமார்களை அழைத்து ஜெபிக்கிறாள். அந்த கூட்டு பிரார்த்தனை அந்த மாற்றத்தை உண்டாக்கியது. தேவ ஜனமே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களிடத்தில் வந்து என்ன வேண்டும் கேள், எதை கேட்டாலும் நான் தருகிறேன் என்று சொல்ல வேண்டுமா? அவர் உங்களோடு கூட இருந்து நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ண வேண்டுமா? இந்த உலகத்தில் எத்தனை 1000 பெண்கள் இருந்தாலும் நீங்கள் தனித்துவமாய் தெரிய வேண்டுமா? எஸ்தருக்குள்ளாய் இருந்த குணம் உங்களுக்குள் இருக்குமானால் நிச்சயம் உங்களால் முடியும். ஏனென்றால் யாருக்கும் தெரியாத ஒரு ஸ்திரீதான் எஸ்தர். ஆனால் அவளுக்குள் இருந்த இந்த காரியங்கள் அவளை ராணியாய் உயர்த்திற்று. இன்றைக்கு இந்த காரியங்களை பெண்களாகிய நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். முதலாவது, உங்களை பெற்றவர்களுக்கு, உங்களை வளர்ப்பவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள். வேதமும் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவது, பொறுமையாயிருங்கள், அதே சமயம் ஆயத்தமாயிருங்கள். தேவ ஜனமே, இன்றைக்கு பெண்களிடத்தில் குறைந்து கொண்டு வருகிற ஒரு காரியம் பொறுமை. அன்றைக்கு பழங்காலத்தில் கணவன் அடித்தாலும் மிதித்தாலும் அமைதியாய் பொறுமையாயிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி ஒருவரும் இருப்பதில்லை. அதற்கென்று உங்களை அடிமையாயிருங்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. மாறாக பொறுமையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று வலியுறுத்த விரும்புகிறேன். மூன்றாவது, அவளுக்குள்ளாய் இருந்த ஜெப சிந்தை. தன் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறவளாய் காணப்பட்டார். நான்காவது, உபவாசிக்கிறவளாய் காணப்பட்டார். தேவ ஜனமே, குடும்பத்திற்காக வாரத்தில் ஒரு முறையாவது உபவாசித்து ஜெபிங்கள். அதுவே உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும். ஐந்தாவதாக, செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு ஆண்டவருக்காக வைராக்கியம் உடையவர்களாயிருங்கள். கடைசியாக, நல்ல ஜெப ஐக்கியத்தோடு இருங்கள். இந்த காரியங்கள் உங்களுக்குள் இருக்குமானால் நிச்சயம் ஸ்திரீகளுக்குள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் என் மகளிர் தின வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
கமெண்ட் பண்ணுங்க.